ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி லாஸ்ட் பிரெத் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கரிபியன் சீல ஒரு ரீயூனியனுக்காக ஒரு செட் ஆஃப் ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்ணி வேர்ல்டு வார் 2ல சிங்க் ஆன ஒரு ஷிப்பை பப்ளிக் ஆக்சஸ் க்ளோஸ் பண்றதுக்குள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. எக்ஸைட்மெண்ட்ல இவங்க பாத்தீங்கன்னா ஃபர்தரா அந்த ஷிப்ல என்ன இருக்கு அப்படின்றத அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண இறங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வரப்போற ஆபத்து என்ன அப்படின்றது தெரியல. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஷிப்குள்ளேயே அவங்க ட்ராப் ஆகுறாங்க. இவங்க வச்சிருக்கிற ஆக்சிஜன் சப்ளையும் குறைஞ்சிட்டு இருக்க ஒரு சூழல்ல அதுக்கு செரியான் டாப் மாதிரி ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க் பாத்தீங்கன்னா அந்த ஷிப்பை வட்டமிட ஆரம்பிக்குது. லிமிடெட் ஏர் சப்ளையோட எஸ்கேப் ரூட் இல்லாம ஒரு டெட்லியான பிரெடேட்டர் இவங்களை சூழ்ந்து நிக்க இந்த 3 ஃபேக்டர்ஸ்ல இருந்து சர்வே ஆகிறதுக்காக அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. கிளாஸ்ட்ரோபோபிக் அண்டர் வாட்டர் டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத விஷுவலா ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஷிப் ரெக் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு தனி ஜானர். அதை வந்து ஷார்க் அட்டாக்கோட வந்து ஜாயின் பண்ணி ஒரு டிஃபரெண்டான கான்செப்டை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் தான் இந்த படத்தை மற்ற ஷார்க் படத்துல இருந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அண்டர் வாட்டர் சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி மூலமா ஐசோலேஷன், வல்னரபிலிட்டி மாதிரியான விஷயங்களை ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணிருந்தாங்க. ஜூலியன் சாண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. மத்தவங்க எல்லாமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. படத்துடைய ரன் டைம் 96 மினிட்ஸ் தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துக்கான சிஜி ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஷார்க்கான அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா எஃபெக்டிவா இல்ல. தின்னான கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. நீங்க ஷார்க் மூவிலாம் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற மாதிரி பிரெடிக்டபிளான விஷயங்கள்லாம் இந்த படத்துலயுமே வச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் எடுக்கிற சில டிசிஷன்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கானட்ல இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தி லாஸ்ட் பிரெத் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.